எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய சைந்தவி அவர்கள் ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து கோபப்பட்டு வெகுந்தெழுந்து அந்த குறிப்பிட்ட தகவலை சொல்லியிருக்கிறாங்க. சைந்தவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொன்ன பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய சைந்தவி அவர்களும் ஜிவி பிரகாஷ் அவர்களும் டைவர்ஸ் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வாங்கினாங்க அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இருவரும் டைவர்ஸ் வாங்கின செய்தி அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை சமூகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருந்துச்சு. சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதாவது ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா என்னதான் அஜித் ஷாலினி லெவலுக்கு நம்முடைய தமிழகம் முழுக்க ஃபேமஸாக இல்லைனாலும் இவங்க இருவரும் ரொம்பவே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நம்முடைய தமிழக மக்கள் மத்தியில் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதுல ஒரு சிறு மாற்று கருத்துக்கோ கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மொத்த தமிழகத்துக்கே தெரியும், சைந்தவி மேலே ஒரு சிறு தவறு கூட கிடையாது அப்படிங்கிறது. இது வெறும் செய்தி, வெறும் கற்பனை அப்படின்னு கிடையாது. இது சம்பந்தப்பட்ட ஜிவி பிரகாஷை சுற்றி உள்ளவர்களும் சரி, சைந்தவியை சுற்றி உள்ளவர்களும் சரி, சைந்தவி மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை. முழுக்க ஜிவி பிரகாஷ் தான். ஜிவி பிரகாஷ் குடும்ப வாழ்க்கையை பெருசாக எடுத்துக்காம தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து சுற்றுவதையே பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு டைவர்ஸில் முடிஞ்சிருக்குது. இவங்க இப்படி சொன்னதும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவங்க ஒரு இன்டர்வியூ ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் எதனால் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் தவறான நண்பர்களால் அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு, அவருடைய சுற்று வட்டாரம் சரியில்லை, இது சைந்தவி எத்தனையோ தடவை கண்டிச்சு பார்த்து அந்த பொண்ணு பாவங்க, அந்த பொண்ணு கடைசியில் தாங்க முடியாமல் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுதுன்னா இந்த இவன் ஜிவி பிரகாஷ் எந்த அளவுக்கு சைந்தவியை டார்ச்சர் பண்ணியிருப்பான் அப்படின்னு மனம் முருகி சுசித்ரா அவர்கள் பேசின விஷயமோ, அதே மாதிரி ஜிவி பிரகாஷை சுற்றி உள்ளவர்களும் சைந்தவி பற்றி சொன்ன விஷயமும், அதாவது சைந்தவி ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்ன விஷயத்தையும் சேர்ந்து பார்த்தா ஜிவி பிரகாஷ் எந்த அளவுக்கு சைந்தவி அவர்களை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா, சைந்தவியை சில நபர்கள் வேணும்னே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்களா. சில பிஆர் டீமை வச்சு சைந்தவி அவர்களை தவறாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்களா. இதை அறிந்து கொண்ட சைந்தவி அவர்கள் ரொம்பவே கடுமையாக பேசியிருக்கிறாங்களா. என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஜிவி பிரகாஷை தவிர நான் இன்னொருத்தரை கணவராக ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. நான் தன்னந்தனியாகவே வாழ்க்கை முழுக்கவே வாழ போகிறேன். என்னை பார்த்து எவனாவது தவறாக சொன்னீங்க, நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், உங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கடவுள் உங்களை விட மாட்டார், என்னுடைய சாபமே உங்களை எல்லாத்தையுமே அழிச்சிடும் அப்படின்னு சைந்தவியர்கள் சொன்ன விஷயம் மிக பெரும் அளவுக்கு அந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.